தேவனுடைய ஆவியானவர் அப்போஸ்தலர்களை உருவாக்கினார். அவர்கள் தன் பின் வந்ததான அடுத்த ஜெனரேஷனை அப்படிப்பட்ட அப்போஸ்தலர்களாய் நிலைநிறுத்துவதற்கு அவர்கள் எடுத்த முயற்சிகள் இந்த காலவோளே கர்த்தர் உங்களுக்காக எடுக்கிறார். இப்படி தீமோத்தேயு ஸ்திரப்பட்டபடினாலதான் நல்ல ஊழியனாய் அவன் செயல்பட்டான். தேவனுக்கான மனிதனாக அப்போஸ்தலர்களைப் போல அவனும் பிற்காலங்களிலே தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் அவன் காணப்பட்டதற்கு காரணம் தன்னை நடத்துகிறவர்களை நன்றாய் கவனித்து அவர்களுக்கு செவி கொடுத்தான். இந்த காலவோளை தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தருக்கானவர்கள் என்பதை மறந்து போவாதீர்கள். அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த பூமியில் உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய இக்கட்டுகள், உங்களுடைய கஷ்டங்கள், நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் தோல்விகளை சந்திக்கும் போது நாம் சோர்ந்து போகிறோம். இந்த காலவோளை நான் உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினாலே அழைக்கப்பட்ட உங்களை தேவன் தெரிந்தெடுத்ததான மனிதனாய் உங்களை இந்த பூமியில் அடையாளப்படுத்த அவர் சில வழிகளின் ஊடே இவர்களை நடத்தினது போல் இந்த காலவோளையும் உங்களையும் நடத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இன்னும் தெளிவாய் நான் சொல்வேனானால் இதுதான் அவருடைய வழியும் அவருடைய செயல்பாடுகளும். அழைக்கப்பட்ட நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் இந்த காலவோளை உங்களுக்கு கிருபை செய்வாராக.